ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம மார்வல் காமிக்ஸில் இருக்கிறதுலையே ரொம்பவே ஸ்ட்ராங்கான சூப்பர் வில்லனில் ஒருத்தர் தான் நம்ம தேனோஸு. ஸோ இந்த தேனோஸ்க்கும் லார்ட் எம்பரர் வில்கேக்ஸ் அப்படின்ற வில்கேக்ஸ் வெர்ஷனுக்கும் சண்டை வச்சா யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம தேனோஸ் காமிக்ஸில் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர், ஸோ காமிக்ஸில் என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ பேசிக்காக காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தேனோஸ் பார்த்திங்கன்னா எட்டர்னல் ரேஸை சேர்ந்தவர். ஆனால் பார்த்திங்கன்னா இவருக்குள்ளேயும் இந்த ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு இவர் ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிறக்கும் போதே நம்ம ஹல்கை விட டபுள் மடங்கு இந்த கேரக்டருக்கு ஸ்ட்ரென்த் இருந்ததாக சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் இவரால் பார்த்திங்கன்னா ஒரு பிளானட்டையே ஒரே பஞ்சில் வந்து தூள்தலாக நொறுக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெத் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தேனோஸ் மேலே ஒரு சாபத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது தன்னுடைய டொமைனுக்குள்ளே அவர் என்ட்ராக கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் லிட்ரலாக நம்மளுடைய தேனோஸ் பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான இம்மார்டல் பீயிங். ஸோ அதையும் தாண்டி இவருக்கு காஸ்மிக் பிளாஸ்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. அது காஸ்மிக் எனர்ஜி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம தேனோஸால் மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா இவரோட காஸ்மிக் பிளாஸ்ட்டை யூஸ் பண்ணி கேலக்டஸ் மாதிரியான பீயிங்கை கூட அசால்ட்டாக இவரால் டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு மாரல் வில்லனாக பார்த்திங்கன்னா நம்ம தேனோஸை காமிச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு பிரில்லியண்ட்டான கேரக்டர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம மார்வல் காமிக்ஸில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நிறைய பீயிங்ஸே பார்த்திங்கன்னா தன்னுடைய பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ், அதாவது நம்ம தேனோஸே நிறைய பவர்ஃபுல்லான வெப்பன்ஸை உருவாக்கி அதை வச்சு பார்த்திங்கன்னா டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் காஸ்மிக் சேரை வந்து உருவாக்கியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு காஸ்மிக் சேரை யூஸ் பண்ணி இவரால் டைமென்ஷன் விட்டு டைமென்ஷன் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் காஸ்மிக் பீயிங்ஸோட பவரையே அப்சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு நிறையா பவர்ஃபுல்லான வெப்பன்ஸையும் காமிக்ஸில் நம்ம தேனோஸ் உருவாக்கியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் நம்ம தேனோஸோட ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, ஸ்பீடு பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஹல்கை விட டபுள் மடங்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம தேனோஸ் கிட்ட ஸ்ட்ரென்த்தும் ஸ்டாமினாவும் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஹல்க்கு பார்த்துட்டிங்கன்னா கோவம் வரும்போது இன்னும் தன்னோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம தேனோஸ் கூட சண்டை போட்டிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பூமி மாதிரியான ஒரு கிரகத்தையே ஒரே பஞ்சில் தூள்தலாக நொறுக்கியிருக்காரு நம்ம தேனோஸ். காமிக்ஸில் இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ணுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிரில்லியண்ட்டான வில்லனாகவும் இருந்திருக்காரு. இவரோட காஸ்மிக் பிளாஸ்ட்டை பார்த்துட்டிங்கன்னா கேலக்டஸ் மாதிரியான பீயிங் கூட டிஃபீட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஒரு இம்மார்டல் பீயிங், எல்லா காஸ்மிக் என்டிட்டிஸையுமே கதற விட்ட ஒரு கேரக்டர் தான் நம்ம தேனோஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் ஃபார்மில் இருக்கிற தேனோஸை மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதையும் தாண்டி நிறையா பவர்ஃபுல்லான வேர்ஷன்ஸும் நம்ம தேனோஸ்க்கு இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா நம்ம காட் கில்லர் தேனோஸை சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த காட் ஆஃப் என் தேனோஸ் இருக்கார். அண்ட் ஆல்சோ ஆஸ்ட்ரல் ரெகுலேட்டர் தேனோஸ் இருக்கார், காஸ்மிக் தேனோஸ் இருக்கார், அப்புறம் வந்து இந்த காஸ்மிக் கியூபை யூஸ் பண்ணக்கூடிய தேனோஸ், இன்ஃபினிட்டி காலட்டை யூஸ் பண்ணக்கூடிய தேனோஸ்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டே போடலாம். அதை பற்றி மாரல் ஃபேன் தமிழ்னு சொல்லிட்டு வேறு சேனலில் நான் வந்து ஒரு லிஸ்ட் வீடியோ பண்ணியிருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு தேனோஸை பற்றி இந்த வீடியோஸில் பேசினது போதும்னு நினைக்கிறேன். அதனால் நம்முடைய வில்கேக்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர், அவருடைய லார்ட் எம்பரர் வில்கேக்ஸ் அப்படின்ற கேரக்டர் இது வரைக்கும் ஆன் ஸ்க்ரீன் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்த்தலாம். ஸோ லார்ட் எம்பரர் வில்கேக்ஸ் அப்படின்ற கேரக்டர் எதுக்காக இங்கே பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கில் இருக்கிற வில்கேக்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக நிறையா பவர்ஸோ இல்லைனா வெப்பன்ஸோ இருக்கிற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் லார்ட் எம்பரர் வில்கேக்ஸ் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. பிகாஸ் லார்ட் எம்பரர் வில்கேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸ்லேருந்து அல்டிமேட் சீரிஸ் வரைக்கும் வரக்கூடிய கேரக்டர். ஸோ இந்த கேரக்டரோட ஃபீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10 உலகங்களுக்கு ட்ராவல் பண்ணி போய் அங்கிருந்த கார்டியன்ஸ் இருப்பாங்களா, ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் ஒரு மாதிரியான கார்டியன்ஸ் இருப்பாங்க. பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென்டன் தான் வந்து கார்டியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கார்டன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு கேலக்டிக் என்ஃபோர்ஸஸ் டீமில் இருக்கக்கூடிய அல்டிமோஸ்னா இருக்காது பார்த்தீங்களா, அவரெல்லாம் நம்மளுடைய தேனோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வில்கேக்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக டிஃபீட் பண்ணி அவருடைய பவரை அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அவருடைய பவரை மட்டும் கிடையாது, அவரை மாதிரி வேறு யூனிவர்ஸில் இருந்த எல்லா சூப்பர் ஹீரோஸுமே டிஃபீட் பண்ணி அவங்களுடைய பவரை அப்சர்வ் பண்ணி அதை தனக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா அப்சர்வ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதனால் பார்த்துட்டிங்கன்னா லார்ட் எம்பரர் வில்கேக்ஸ் அப்படின்றவருக்குள்ள வந்து எக்கச்சக்கமான சூப்பர் ஹீரோஸோட பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பென்டனோட எல்லா ஏலியன்ஸுமே டிஃபீட் பண்ணியிருக்காரு. அதாவது ஷிமோகாசாரை டிஃபீட் பண்ணியிருக்காரு, ஜெட்ரேவை டிஃபீட் பண்ணியிருக்காரு, பிக்சிலை டிஃபீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராத்தை டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஏன் ராத்தை இங்கே மென்ஷன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமஸ் அப்படிங்கிற எபிசோடில் நம்ம ஆஸ்மித் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ராத்தை யூஸ் பண்ணுவார். ஆஸ்மித் வந்து எந்த அளவுக்கு பிரில்லியண்ட்டான கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ராத்தை யூஸ் பண்ணும்போது அவர் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பிரில்லியண்டான ஏலியனாக இருப்பார். ஸோ அப்படி இருந்துமே பார்த்துட்டிங்கன்னா ராத்து மாதிரி பவர்ஃபுல்லான ஏலியன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக நம்மளுடைய லார்ட் எம்பரர் வில்கேக்ஸ் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஈவன் நம்ம வேபிக்கு இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு ஈக்குவலாக வளர்ந்தா வேபிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய லார்ட் எம்பரர் வில்கேக்ஸ் வந்து மாசான கேரக்டர் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ
ஸோ சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா நம்ம வில்கேக்ஸ் வந்து லார்ட் எம்பரர் வில்கேக்ஸ் அப்படின்ற ஃபார்மில் இருக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல் தான். இருந்தாலும் அவர் சின்ன சின்ன வில்லன்ஸ் கிட்டலாம் வந்து தோற்று போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு டைமண்ட் ஹெட் கிட்ட தோற்று போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேபிக் அளவு வளர்ந்தா கூட வேபிக்கிட்டே தோற்று போயிருப்பாரு. கோஸ்ட் ஃப்ரீக் இருக்கா பார்த்தீங்களா, அவர் வந்து ஒட்டுமொத்த நாட்டையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாமல் தோற்று போயிருப்பாரு. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி நம்மளுடைய வில்கேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன வில்லன்ஸ் கிட்டலாம் அடி வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா லார்ட் எம்பரர் வில்கேக்ஸ் வந்து பவர்ஃபுல்லான வில்கேக்ஸ் வெர்ஷன் தான். இருந்தாலும் கிளாசிக்கில் வந்து அந்த மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுடைய லார்ட் எம்பரர் வில்கேக்ஸ் கிட்ட மிஸ் ஆகும். இதை பற்றி ரீசெண்டாக கூட ஒரு ஷார்ட் வீடியோ நான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக கிளாசிக்கில் இருக்கிற வில்கேக்ஸோட மாஸை பார்த்தீங்கன்னா லார்ட் எம்பரர் வில்கேக்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு வில்கேக்ஸ் வெர்ஷனுமே வந்து ரீச் பண்ண முடியாது. ஏன்னா கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வில்கேக்ஸை ரொம்ப கொடூரமான கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. அதை பற்றி ரீசெண்டாக கூட நான் ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணியிருந்தேன். அதாவது எந்த ஒரு லிவிங் பீயிங்குமே பார்த்துட்டிங்கன்னா கிளாசிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வில்கேக்ஸோட ஆர்மியில் இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ரொபாட்ஸு அப்புறம் சைபோர்க் மாதிரியான கேரக்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ முழுக்க ரொபாட்ஸ் தான் வந்து நம்மளுடைய வில்கேக்ஸோட ஆர்மியில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான உண்மையான ரீசன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வில்கேக்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கே வந்து எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வில்கேக்ஸ் வந்து ஒரு கொடூரமான கேரக்டராக வந்து கிளாசிக்கில் காமிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் ஆம்னிவர்ஸ் வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வில்கேக்ஸை ரொம்ப டம்மி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம வில்கேக்ஸோட கிளாசிக் ஃபார்மை விட நம்ம ஏலியன் ஃபோர்ஸில் வரக்கூடிய லார்ட் எம்பரர் வில்கேக்ஸ்க்கு நிறையா பவர்ஸ் இருக்குது, நிறையா வெப்பன்ஸ் இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா நம்ம வில்கேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கிளாசிக்கை விட நம்ம ஏலியன் ஃபோர்ஸில் தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கேரக்டரும் நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்காரு, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அவரோட பிக்கெஸ்ட் ஃபீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டேகனை டிஃபீட் பண்ணியிருக்காரு, பென்டன் கிட்ட இருக்கிற 90% ஏலியன்ஸை டிஃபீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 10 உலகங்களுக்கு ட்ராவல் பண்ணி அங்கேருந்து சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே டிஃபீட் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் ஆஃப் ஸ்க்ரீனில் நம்ம டாக் சீடியை அவர் டிஃபீட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம டாக் சீடோட அந்த ஒமேகா பீம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வில்கேக்ஸ் யூஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு தியரி கூட சுற்றிட்டு இருக்கு. அதை பற்றி நான் இன்னொரு டீட்டெயிலாக பண்ணுறேன். ஸோ மொத்தத்தில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வில்கேக்ஸ் வந்து நம்ம கிளாசிக்கோட ஏலியன் ஃபோர்ஸில் இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்காக மாறிட்டாரு. ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த 2 கேரக்டர் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இந்த 2 கேரக்டர் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருப்பீங்க. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் வந்தால் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம தேனோஸ் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ இந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பீயிங்காக இருந்தாலுமே நம்ம வில்கேக்ஸும் பார்த்துட்டிங்கன்னா ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் தான். ஏன் அப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமங்கஸ் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவரையும் டிஃபீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோரம்ஸ் மாதிரியான கேரக்டர்ஸையும் டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர்மேன் மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அல்டிமோஸ். அந்த அல்டிமோஸே பார்த்தீங்கன்னா ஆன்டிவன் காம்பேட்டில் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ராங்கான பீயிங்ஸ் கூடிய சண்டை போடுற அளவுக்கு நம்மளுடைய வில்கேக்ஸோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வில்கேக்ஸ் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கூட சண்டை போடணும் அப்படின்னா கொஞ்சம் பயப்படாரு. ஆனால் அதே நேரத்தில் அவர் அளவுக்கு ஈக்குவலாக வந்துட்டாருன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு பிரைமஸ் எபிசோட் அப்படி தான் வளர்ந்துருப்பாரு. ஸோ அப்படி வளரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயப்படாமல் சண்டை போடுவார். அதனால் தன்னோட சைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிற எந்த ஒரு கேரக்டர் கூடயுமே நம்ம வில்கேக்ஸால் வந்து ஈஸியாக எந்த வித ப்ராப்ளமே இல்லாமல் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் நம்ம தேனோஸும் சாதாரண கேரக்டர் கிடையாது. பவர்ஃபுல்லான அனிகிலஸ், அப்புறம் வந்து டாக்டர் டூமு, ஹல்க்கு, திங்கு, இந்த மாதிரி நிறையா பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஈவன் தன்னுடைய காஸ்மிக் பிளாஸ்டை யூஸ் பண்ணி கேலக்டஸ் சென்டினல்ஸ் மாதிரியான கேரக்டர்ஸ் கூட டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த் லெவலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வில்கேக்ஸ்க்கு வந்து நம்ம தேனோஸ் மிகப்பெரிய சவாலாக இருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமாக டஃப் கொடுப்பாரு. ஆனால் வின்னராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்மளுடைய தேனோஸ் ஜெயிக்கிறது வந்து ஒரு 60% சான்ஸ் இருக்கும். நம்ம வில்கேக்ஸ் ஜெயிக்கிறதுக்கு ஒரு 40% சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய டைமண்ட் ஹெட் மாதிரியான கேரக்டர்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்மளோட வில்கேக்ஸ் தோற்று போயிருக்காரு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பவர் லெவல். ஸோ பவர் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தேனோஸ் கிட்ட இருக்கிற ஒரே பவர் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பிளாஸ்ட் மட்டும்தான். ஆனால் நம்மளுடைய வில்கேக்ஸ் கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்குது. ஈவன் நம்ம வில்கேக்ஸ் எல்லாம் பறக்க முடியும்னு சொல்கிறாங்க, ஒமேகா பீமை யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. யூஸ் பண்ண முடியும்னு சொல்லலை, ஆக்சுவலாக நம்ம ஆன் ஸ்க்ரீன்லேயே பார்த்துருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட நிறைய பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் இருக்குது. அந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி எனிமையோட வீக்னஸை கண்டுபிடிச்சி அதை வச்சு எனிமையை டிஃபீட் பண்ண முடியும். ஸோ டேகன் மாதிரியான பீயிங் கூட பார்த்துட்டிங்கன்னா சைஃபன் ஹெல்ஃபோட நம்மளுடைய வில்கேக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வச்சு பவர் லெவலில் நம்ம தேனோஸ் பெஸ்ட்டாக நம்மளுடைய வில்கேக்ஸ் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா பவர்ஸ் வந்து நம்ம வில்கேக்ஸ் கிட்ட அதிகமாக இருக்குது. ஆனால் காஸ்மிக் பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு சிம்பிள் பவர் போதும் நம்ம வில்கேக்ஸை ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்லேருந்து எரேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துலையுமே நம்ம தேனோஸ்க்கு தான் அதிகமான அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்குதுன்னு வச்சுப்போம், எல்லா பவர்ஸையும் யூஸ் பண்ணி. ஸோ அந்த இடத்துல யார் வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும், யாருக்கு வந்து வின் ரேஷ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா
மோஸ்ட்லி நம்ம தேனோஸ்க்கு தான். ஏன்னா தேனோஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு இம்மோர்டல் பீயிங், அதையும் தாண்டி ரொம்ப பிரில்லியண்டான ஒரு கேரக்டர், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர், நிறையா பவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தேனோஸ் இது வரைக்கும் காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா 98% வரைக்கும் ஒரு வில்லன் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதே நேரத்தில் வில்லன்ஸ் ஹீரோஸ்க்கு மாறும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவர் அடிவாங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம வில்லியாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஏலியன் ஃபோர்ஸ்லையும் அல்டிமேட் ஏலியன்ஸ்லையும் 99% எல்லாருக்கிட்டையும் அடிவாங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சில வில்லன்ஸ் கிட்டையும் சில ஹீரோஸ் கிட்டையும் தான் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இதோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வின் ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம தேனோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வில்லியாக்ஸ்க்கு வின் ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் இந்த வீடியோட வின்னராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட்லி நம்முடைய தேனோஸ்க்கு தான் அதிகமான அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ 2 பேரும் ஒரு பேட்டில் அரினால தன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி சண்டை போடணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது மோஸ்ட்லி நம்மளுடைய தேனோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வில்கேக்ஸை டிஃபீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அதுக்கு தன்னுடைய காஸ்மிக் பிளாஸ்டை யூஸ் பண்ணால் போதும் ஈஸியாக நம்மளுடைய வில்கேக்ஸை பென்டன் யூனிவர்ஸ்லேருந்தே எரேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட வின்னர் அப்படிங்கிறது நம்ம தேனோஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன கைஸ் நினைக்கிறீங்க? நம்ம லார்ட் எம்பரர் வில்கேக்ஸ் பெஸ்ட்டா இல்லை நம்ம மாரல் காமிக்ஸில் வரக்கூடிய தேனோஸ் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மாரல் டிசி பற்றின வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா அதுக்கு ஒரு செப்பரேட் சேனல் இருக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.